ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுரைக்காய் அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சாப்பாட்டு அரிசி 1 கப், இட்லி அரிசி 1/2 கப், பச்சரிசி 1/2 கப், கடலைப்பருப்பு 1/2 கப், துவரம்பருப்பு 1/2 கப், பாசிப்பருப்பு 1/4 கப், உளுந்து 1/4 கப். இது எல்லாத்தையும் 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அப்புறம் மிக்ஸி ஜாரில் வரமிளகாய் 4, சோம்பு 1 ஸ்பூன் போட்டு அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் அரிசியும் பருப்பையும் தனித்தனியாக ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பாசிப்பருப்பு 1 ஸ்பூன் கழுவி இதில் சேர்த்துக்கலாங்க. இது தோசை ஊற்றும் போது அங்கங்கே கிறிஸ்பியாக கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாம். இப்போது வானலில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுறலாம். அதில் கடுகு, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சுரைக்காயை சேர்த்துக்கலாம். சுரைக்காய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தேவைன்னா துருவின தேங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துக்கல, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட பூண்டு சட்னி ரொம்ப நல்லாயிருக்குங்க. பூண்டு சட்னி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது 1 நிமிஷம் வதக்குனா போதுங்க, அதிக நேரம் வதக்க வேண்டாம். இது கூட மஞ்சத்தூளும் நம்ம வதக்கினது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துருக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் தோசைக்கல்லை வச்சு நம்ம அதில் அடையை ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடாக இருக்கணுங்க. சூடானதுக்கப்புறம் நம்ம அடை ஊற்றி எடுத்துடலாம். இதில் காய் சேர்த்துருக்கிறதே தெரியாது, அதனால் பசங்க மோஸ்ட்லி சுரைக்காய் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அடையை மூடி வச்சு நல்லா வேக விட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால அப்போ தான் நல்லா வெந்து வரும். 2 பக்கமும் நல்லா மூடி வச்சு திருப்பி போட்டு வேக விட்டுக்கலாம். நம்ம அடை தோசை சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சுங்க. சமைச்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.